வில்வேலையோட மகத்துவத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஒரு வேடன் வேட்டைக்கு போயிருந்தப்ப புலி அவனை துரத்தின்றே வருது. அதனால ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறான். ரா பொழுது வந்தது. பசி தூக்கம் தண்ணி எதுவுமே கிடையாது. தூங்கிட்டா ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம், புலிகிட்ட மாட்டிப்போன்னு அந்த மரத்துல உள்ள இலைய பிச்சு பிச்சு கீழே போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கிறதும் தெரியல, அந்த மரம் பில்வ மரம்ன்றதும் தெரியல. இது சிவராத்திரி அன்னைக்கு அமைஞ்சதுனால அவனோட பாவம் எல்லாம் நீங்கி முக்தி கிடைக்கிறது அவனுக்கு. ஆதிசங்கர பகவத் பாதால் என்ன சொல்லியிருக்காருன்னா, தந்தி கோட்டி சஹசிரேஷு அஸ்வமேத சதக்ரதவ் கோட்டி கன்யா மகாதானம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். ஒரே ஒரு பில்வ பத்திரத்தை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணோம்னா 1000 கஜங்களை வச்சு அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு சமமா. அதே போல பல கன்யாக்களுக்கு கன்யாதானம் பண்ணி கொடுக்கறதுக்கு சமமா. ஒரு பில்வ மலருக்கு 1,00,000 தங்க மலர் சமமா. பில்வ மரத்துல லக்ஷ்மி நிவாசம் பண்றாளாம். அந்த பில்வ மரத்தை நம்ம ஆத்துல வளர்த்தோம்னா கங்கை போன்ற புண்ணிய தீர்த்தத்துல நீராடி பாவத்தை கழிக்கிறதுக்கு சமமாகுமா. இப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த பில்வ பத்திரத்தை நம்ம இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். அதே போல சிவபெருமானுக்கு நீலகண்டன்ற பேர் உண்டு. அதனால அந்த நீலகந்த பூன்னா சங்கு பூ. அதுக்கு சமஸ்கிருதத்துல அபராஜிதான்னு பேரு. அபராஜித பூனா அபராஜிதான அன்கான்குவரபிள். சிவனோட குணாதிசயம் எல்லாத்தையும் இந்த பூவோட இந்த மலரோட குணாதிசயத்தோட ஒப்பிடுறா. அதனால இந்த மலரும் ரொம்ப விசேஷமான மலர் சிவபெருமானுக்கு. அதையே இந்த சிவராத்திரி அப்ப நம்ம கண் விழுத்து பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே ஆகம விதிப்படி இரவு நேரத்துல பூஜையோ இல்ல கோவில்களோ திறந்திருக்காது. ஆனா ஒரு சில விதி விலக்கு. அப்படி ஒரு புண்ணிய ராத்திரி தான் இந்த சிவராத்திரி. ராத்திரம் அப்படின்னாலே அறிவு. இந்த நாள் நம்மளால சிவபெருமான ஈசனை உணர முடிஞ்சு சிவஞானத்தை பெற முடியுமா. ரொம்ப அருகில்ல சிவனோட இருப்போமா. அதனால்தான் தியானம் யோகம்னு எல்லாமே பண்றோம் அந்த நேரத்துல. மாசி மாசம் தேய்பிறை சதுர்தசியில் அமைஞ்சிருக்கு இந்த சிவராத்திரி. இந்த கிரகநிலைக்கு ஏற்ப நம்மளும் படுத்துக்காம பர்பண்டிகுலரா நம்மளோட உடம்பு இருக்கணும். அதனாலதான் உட்கார்ந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறா. நமக்குள்ள இருக்கிற ஆதார சக்கரம் எல்லாம் விடுபட்டு, ஏன்னா நம்மளோட மூச்சு காத்தும் ரத்த ஓட்டம் இதை வச்சுதான் நம்மளோட உடம்போட சரீரத்தோட இயக்கமே இருக்கு இல்லையா. அதனால உட்கார்ந்தபடி நம்ம சிவபெருமான பூஜை பண்ணணும். அப்ப நம்மளால பரவசம் அடைய முடியும். சிவபெருமானோட ஒன்றிணைந்து அந்த ஆனந்தத்தையும் பெற முடியும். மேலும் சில சிவராத்திரி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.